ரஜினிகாந்தோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் திரைப்படம் தான் கூலி. இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இதனை அடுத்து கூலி திரைப்படத்தோட டீசரை ரஜினி பார்த்ததாகவும் லோகேஷை வெகுவாக பாராட்டியதாகவும் தகவல் வந்திருக்கு. மேலும் டீசர் ரிலீஸ் தேதி பற்றி தகவலும் வெளியாயிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளியான திரைப்படம் தான் வேட்டையன். லைக்கா தயாரிப்பில் ஞானவேலோட இயக்கத்தில் வெளியான இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இருந்தாலும் வசூலை பொறுத்தவரை இந்த படம் ஒரு வெற்றி படமாகவே ரஜினிக்கு அமைஞ்சது. இதனை அடுத்து ரஜினி தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. கமலை வச்சு விக்ரம் என்ற பிளாக் பஸ்டர் திரைப்படத்தை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் ரஜினியை வைத்து ஒரு மிக பெரும் வெற்றியை கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுது. அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கூலி திரைப்படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இந்திய அளவில் இருக்கும் மிக பெரும் நடிகர்கள் இந்த படத்தில் ரஜினியோட இணைந்து நடிச்சிட்டு வராங்க. மலையாளத்தில் ஷௌபின் ஷாக்கர் துவங்கி கன்னடத்தில் உபேந்திரா வரை பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. மேலும் பாலிவுட் புகை அமீர் கான் இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படலை. எப்படியாவது கூலி திரைப்படத்தின் மூலம் 1000 கோடி வசூலை தொட வேண்டும் என்பதுதான் படக்குழுவினரோட டார்கெட்டாக இருக்குது. இதுவரை தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமும் 1000 கோடி வசூல் செய்திராத நிலையில் அந்த சாதனையை கூலி படத்தின் மூலம் நிகழ்த்த ரஜினி மற்றும் படக்குழுவினர் முயற்சி செய்துட்டு வராங்களாம். அதற்கான வேலைகளை லோகேஷ் கனகராஜும் திறன்பட செஞ்சுட்டு வராரு. இந்நிலையில தான் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள கூலி திரைப்படத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைந்து விடுமா? இந்த படத்தோட படப்பிடிப்பு ஒரு பக்கம் நடைபெற்று வரும் இந்த சூழலில் தான் படத்தோட டீசரை ரெடி செஞ்சிருக்காராம் லோகேஷ் கனகராஜ். கூலி டீசரை ரெடி செய்த லோகேஷ் கனகராஜ் ரஜினி மற்றும் தயாரிப்பு நிறுவனத்திடம் காண்பிச்சிருக்காரு. இருவரும் டீசரை பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சான். குறிப்பாக ரஜினி கூலி டீசரை பார்த்து மிரண்டு போய் லோகேஷை வெகுவாக பாராட்டியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு மாதத்திற்குள்ள கூலி திரைப்படத்தோட டீசர் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அநேகமாக மார்ச் மாதத்தில் கூலி திரைப்படத்தோட டீசர் வெளியாகும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த டீசரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்களாம். அப்படி இல்லை என்றால் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கூலி டீசர் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்து கொண்டிருக்கு. விரைவில் இதை பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.